கிறிஸ்துவுக்கு ஒரு ஒரு மனைவியை, ஒரு மணவாட்டியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணவாட்டிக்கு என்று ஒரு குணாதிசயம் இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அதுதான் அவருக்கு தகுதியாக இருக்கும். நமக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் அவருக்கு அப்படி அல்ல. அவருக்குரிய மணவாட்டி, அவருக்குரிய மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவர் பக்கத்தில் போய் உட்கார்றதுக்கு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம்ல, நம்ம சபைகளில் எந்த விதமான திருமண காரியங்களில் உலக பிரகாரமான எதையும் நாம் பார்க்கறதில்லை. வரதட்சணை பார்ப்பதில்லை, நேற்று கூட நம்ம பேசணும், ஜாதி பார்ப்பதில்லை, அப்புறம் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, எதையும் பார்க்கறதில்லை. ஆனால் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கிறது, அதை கண்டிப்பாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அந்த ஸ்பிரிச்சுவல் கிரைட்டீரியா இருந்தால் தான் அது தகுதி. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு தாட்டில் நாம் இருக்கிறோம். என்னென்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் வருகையில் போய்விடுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. மனவாட்டிக்குன்னு நிறைய காரியங்களை அவர் வைக்கிறார், கிரைட்டீரியா வைக்கிறார். ஆனால் ஒன்றில் கூட அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளோ பேர் சர்ச்சுக்குள்ளே வராங்கன்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் சர்ச்சிலேருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். நம்ம கூட்டம் நிறையா இருக்கிறோம், சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்தாதான் இவ்வளோ பேர் இங்கே வந்ததுக்கான காரணம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் தகுதி படைச்சிருக்கிறோமா? இங்கே அத்தனை பேரும் அவருடைய விருப்பப்படி இருக்கிற கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறோமா? அவருடைய கிரைட்டீரியாவுக்கு ஒத்து போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் நமக்குன்னு சில காரியங்களை, ராஜாவை சந்திப்பதற்கு சில காரியங்களை வச்சிருக்கிறார், அவரை சந்திப்பதற்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:2 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாக்கும்படி கன்னியாகிய ஒரு பெண்ணை, சிறு பெண்ணை, நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் என்ன செய்கிறாங்க, ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவுக்கு அனல் உண்டாக்கணும். இந்த ராஜா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தாவீது. தாவீது யார்? ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்கே பயங்கரமான ஓப்பனிங், கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்தவர். அதுக்கப்புறம் எல்லாம் அவருடைய யுத்தம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வார் தானாமா. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக்கான ஆள். தாவீதை கண்டு பெலிஸ்தர்கள் பயந்திருந்தார்கள். ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் தாவீதுடைய எல்லை பெரிதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தாவீதுடையதான விஸ்தாரம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யபாரம் இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா இன்னைக்கு அனல் இல்லாமல் படுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தை குறித்து இந்த குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். தாவீது இப்படி படுத்திருப்பதை குறித்து யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 49:9. யூதா பாலசிங்கம், இனி இறை கவிக்கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தினுடையதான சிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யபாரம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். யூதா கோத்திரத்தினுடையதான ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கான அடையாளம் ஆரம்பிக்கிறது தாவீது கிட்ட. அந்த ராஜ்யபாரம் முடிவடைவது இயேசு கிட்ட. இந்த 2 பேரை பற்றின ப்ராஃபஸி தான் இங்கே இருக்கும். யாக்கோபு பார்த்தது. யாக்கோபு சொல்றாரு, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். இந்த சிங்கம் கிழச்சிங்கம் யாருன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தான் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் அவர்.
கிளச்சிங்கம் யாருன்னா தாவீது. ஏன்னா அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 1 ராஜாக்கள் 1:1 வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது, வயது சென்ற கிழவன் ஆயிட்டார். இவங்க 2 பேரும் இப்போ மடங்கி படுத்திருக்கிறாங்க. இங்கே தாவீது மடங்கி படுத்திருக்கிறார், அனல் இல்லாம. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 பேருக்குமான பதில், அந்த கேள்வி யாக்கோபுக்கு வருகிறது. சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் பேதுரு சொல்லிட்டார். இப்போ இயேசுவை எழுப்புறதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. எழுப்புகிறவன் யார்? யாக்கோபு கேட்டார், பதில் கிடைச்சிருச்சு. ஆனால் கிழச்சிங்கம் போல மடங்கி படுத்தது தாவீது. சிங்கம் போல படுத்த இயேசுவை பிதா எழுப்பிட்டார். கிழச்சிங்கம் போல படுத்த தாவீதை எழுப்புகிறவன் யார்? இந்த யூதா கோத்திரத்தை எழுப்புகிறவன் யார்? இதுக்கு பதில் தான் அந்த சிறு பெண்ணை தேடுகிறார்கள். 2வது வசனம், அனல் உண்டாக்கும்படி ராஜாவை மீண்டும் எழுப்பும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். இது எதற்கான அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம், யூதாவின் ராஜ்யம் இன்னைக்கு நம்மளுடையதான பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு கிரியை செய்யுது. இன்னைக்கு திருச்சபையினுடைய காலத்தை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நல்ல ஒரு எழுப்புதல் வந்து நல்ல ஒரு அனல் உண்டான காலம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குறையும். அதைத்தான் நம்ம எழுப்புதல்னு சொல்கிறோம். எழுப்புதல் வரணும்னு சொல்கிறோம். இப்போ 1906 அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, உலகளாவிய எழுப்புதல். இன்னைக்கு இருக்கிற இந்த பெந்தகோஸ்தே பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதனுடையதான மீண்டும் எழுப்புதல் நடந்தது அப்போதான். முதல் நூற்றாண்டில் ஊற்றப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அந்த எழுப்புதல் மீண்டும் ஊற்றப்பட்டது 1906. இப்போ இந்த ஒரு 120 வருஷம், இந்த 2026 வந்தால் 120 வருஷம். அது இந்த 120 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனல் குறைஞ்சு சபை இன்னைக்கு ஒரு அனல் இல்லாத நிலைமையில் இருக்கிறது. நான் இப்படி சொன்ன உடனே சபையில் அனல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அனல் இல்லையான்னு கேட்குறவங்க தான் எழுப்புதல் கூட்டமே நடத்துகிறாங்க. அப்புறம் ஏன் எழுப்புதல் கூட்டம் ஒன்று வைக்கணும்? எழுப்புதல் கூட்டம்னு ஒன்று வைக்கிறோம்னா அப்போ எழும்பாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் என்ன வச்சிருக்கிறோம்? எழுப்புதல் கூட்டம். எழுப்புதல் கூட்டம்னா உடனே நீங்கள் இன்னும் இப்படி நினச்சிடக்கூடாது. இன்னொருத்தர் இருக்கிறாங்க. எழுப்புதல்னா என்ன? 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவாங்க. அது 2வது பகுதி. எழுப்புதலுடைய ரிசல்ட் அது. எழுப்புதலுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? சபைக்குள்ள இருந்து அக்கினிமயமான நாவுகள் இறங்கினால்தான் வெளியே இருக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. பேதுருக்குள்ள அக்கினிமயமான நாவுகள் அந்த 120 பேர் மேல இறங்கினதுனால அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். சபைக்குள்ளதான் எழுப்புதல் இருக்குது. சபை எழும்பணும். இந்த 120 பேர் 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாள் ஆரம்பிச்சு, இயேசுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சு 120 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருக்கிற வரைக்கும் வராத எழுப்புதல் அந்த இயேசு பரமேறி போன 50வது நாள் வருது. அதான் பரமேறி போனதுன்னா அன்னிலிருந்து 10வது நாள், இயேசு உயிர் தெழுந்ததுலேருந்து 50வது நாள். அதனால தான் அதுக்கு பேர் பெண்டிகாஸ்டல்னு பேர். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போதுன்னா 50வது நாள்னு அர்த்தம். அப்போ இந்த 120 பேருக்குள்ள வந்ததான எழுப்புதல் தான் வெளியே 3000 பேருக்குள்ள போச்சு. அது அப்படியே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம வரைக்கும் வந்திருக்குது. திருப்பி அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி அசுசா ஸ்ட்ரீட்டில் அப்போஸ்தலிக் ஃபெய்த் அப்படிங்கிற சர்ச்சில் பாஸ்டர் செய்மூர் அவருடைய தலைமை கீழே இருந்த சபையில் தான் ஃபர்ஸ்ட் எழுப்புதல் வந்துச்சு. இந்த நம்ம காலத்தில் சபைக்குள்ளே தான் வந்துச்சு. அன்னைக்கு அவருடைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு காலத்தை திருப்பி நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 ஆராதனை, 7 நாளும் ஆராதனை, 3 வருஷம் அப்படி நடந்திருக்குது. அந்த 3 வருஷம் 365 நாளும் 7 நாளும் 3 ஆராதனை. அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த அக்கினி இந்த 120 வருஷமா போயிட்டே இருக்குது. அதான் எழுப்புதல். திருப்பி இப்போ அது அப்படியே மங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள அந்த அனல் குறைஞ்சிருச்சு. அது குறையறதுனால இப்போ மீண்டும் இன்னொரு எழுப்புதலை கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ராஜாவினுடைய ராஜ்யம் எழுப்பப்பட வேண்டும். ஒரு அக்கினி வேண்டும், ஒரு அனல் உண்டாக்குற வேலை வேண்டும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா?
ராஜாவுக்கு அனல் உண்டாக்கும்படி ஒரு சிறு பெண்ணை தேடுவோம். கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு ஆண்டவர் ஒரு சிறு சபை, நான் சிறு சபைனா அளவில் சொல்லல, குட்டி சர்ச்சு 20 பேர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய பார்வையில் நாம் சிறியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, ஊழியத்திற்கு, எழுப்புதலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சபையை கர்த்தர் தேடுகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ராஜாவினிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாய் ஒப்படைக்கும்படி. அப்ப ராஜா கிட்ட வரணும்னா இவள் என்னவாக இருக்க வேண்டுமா? ஒரு கன்னியாகிய சிறு பெண்ணை. கன்னியாகிய என்ன அர்த்தம்? புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. மரியாதை குறித்து சொல்லும்பொழுது புருஷனை அறியாத அப்படின்னு இருக்கு. அவருடைய அர்த்தம் என்ன? வேற எந்த உபதேசத்துக்குள்ளும் இல்லாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு வாழக்கூடியதான ஒரு சபை, ஒரு ஊழியம், ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த கலப்படமும் இல்லாமல் கடைசி காலத்தில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது கலப்படம் நிறைந்ததா மாறிடுச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கிறது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு தங்களை இணைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஃபேண்டசி, ஒரு மாடர்ன் ஏஜ் அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாடிஃபை செய்து கொள்வது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய பைபிள் டீச்சர் என்ன சொல்றாரு? இவர் என்ன, இவர் சும்மா உலகத்தை சபைக்குள்ள கொண்டாடாதங்கிறாரு. அவன் மைக் தேவையில்லையா, அவன் லைட்டு தேவையில்லையா, ஸ்பீக்கர் தேவையில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ வேத வசனம் இருக்குது. இந்த வேத வசனம் ஆரம்பத்தில் மோசே கிட்ட கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். அப்புறம் பவுல் காலத்தில் தோல் சுருள்களில் எழுத கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம காலத்தில் பேப்பர் வந்துச்சு, பிரிண்டட் வெர்ஷன். இப்போ டிஜிட்டல், காற்றுல எழுதுகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கற்பலகையில் இருந்துச்சு, அப்புறம் தோல் சுருளுக்கு வந்துச்சு, அப்புறம் பேப்பருக்கு வந்தது, இப்போ காற்றுல எழுதுகிறோம், டிஜிட்டல். இந்த மோடு மாறும். கற்பலகையிலிருந்து, தோல்லிருந்து, பேப்பர்லேருந்து, காற்றுலேருந்து, இன்னும் வேற என்ன கூட வரும். மோடு மாறும். ஆனால் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் வேத வசனம் மாறவே மாறாது. வசனம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த மோடு மாறலாம், வசனம் மாறக்கூடாது. வசனத்துக்குள்ள கலப்படம் வரக்கூடாது. அதைத்தான் சொல்றேன். நீங்களும் நானும் அன்னைக்கு பைஜாமா ஜிப்பா போட்ட ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போடுற ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க. நாளைக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு வெர்ஷன் போட்ட ஊழியக்காரங்களை நீங்கள் கோட் சூட் போட்டவங்களை பார்ப்பீங்க, இல்லை வேற ஒன்று பார்ப்பீங்க. நான் சொல்றது இதல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடையதான அந்த எழுப்புதல், வசனம், வைராக்கியம், பரிசுத்தம், விசுவாசம், இது மாறாதபடிக்கு நீ என்ன மாறினாலும் உள்ள மாறக்கூடாது. அன்னைக்கு முடி வைக்கிறவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அப்புறம் இப்படி வச்சிருக்கிறோம், நாளைக்கு வேற வைக்கலாம் மேபி. ஆனா உள்ளுக்குள்ள நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். இப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம்னா என்ன? நீ உள்ளுக்குள்ள மாறி இருந்தா இந்த உலகத்தின் காரியம் எதுவும் உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராது. உனக்குள்ள எந்த விதமான உலகத்தினுடைய காரியத்தை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண்ணை தான் கர்த்தர் தேடுகிறார். கன்னிகையாகிய சிறு பெண். இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுதே கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்தா, சபைக்கு வர உங்ககிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இன்னும் கர்த்தர் பயன்படுத்த முடியாத இன்னும் சில காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. இதே அப்போஸ்தலர்கள்கிட்ட கர்த்தர் எவ்வளோ காரியங்களை 3 வருஷமாக சொல்றார். ஆனால் யாருக்கிட்டையுமே அவர் எதிர்பார்த்ததான ஒரு மாற்றம் வரல. முந்தின நாள் சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் சொல்றார், நான் போக போகிறேன், இந்த மாதிரி காட்டி கொடுக்கப்பட போகிறேன் எல்லாம் சொல்றார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி அந்த பக்கம் தான் போறாரு, இந்த பக்கம் உடனே அடிச்சுக்கிறான். அவர் போயிட்டாருன்னா அடுத்து யாரு? அவர் போறாங்கிறதால ஏன் போறாரு, அந்த அதனுடைய நோக்கம் என்ன, சிலுவையில் சுமப்பதனுடைய அர்த்தம் என்ன, அதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இவர் போயிட்டாரு, அடுத்து யார் டேக் ஓவர் பண்றது, அடுத்து யார் லீட் பண்றது. இப்ப திருப்பி வந்து காலில் அந்த சீலையை கட்டி கால்களை கழுவி, இல்லப்பா உங்களில் யார் பெரியவனா இருக்க விரும்பணும், அவன் சிறியவனா இருக்கணும் எல்லாம் சொல்றார். இன்னும் மாற்றம் வரல, இன்னும் மாற்றம் வரல. ஒரு நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை யோசிச்சு பாருங்க. 3.5 வருஷம் இயேசுவோட இருந்திருக்கிறாங்க, மாற்றமே இல்லை. 3.5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆவியானவர் வந்தார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். எதெல்லாம் அவங்க இயேசு கூட இருக்கும் பொழுது தப்பாக நடந்தார்களோ அல்லது நடக்கப்பட்டார்களோ யோசித்தார்களோ, இப்போ அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகுதான் அவர்களை எடுத்து கர்த்தரால் பயன்படுத்த முடிஞ்சிச்சு. ஒரு எழுப்புதல் வந்தது. உங்களுக்கும் எனக்கும் சர்ச்சுக்குள்ள வரோம், we are all Christians, அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதான் கொஸ்டின். இன்னைக்கு அந்த இடத்துல சர்ச் இல்லை, அதான் முக்கியம். சபை இருக்கு, ஆனால் சபை எழுப்புதலுக்கான இடத்துல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா நம்ம ஜெபம் பண்றோம் எழுப்புதலுக்காக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது 33வது வருஷம். இந்த 33 வருஷமா இயேசு எழுப்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் முழங்கால நின்று அழுவுறாங்க, எல்லாம் உண்மைதான். வராததுக்கு என்ன காரணம்? அதான் ரீசன். வராதுக்கு என்ன காரணம்? 3.5 வருஷம் இருந்த இயேசு கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எழுப்புதல் வந்துடுச்சே. இப்போ 30 வருஷமா எழுப்புதல் எதிர்பார்க்கிறோமே, நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரலையே. காரணம் என்ன அப்படின்னா, எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம் அங்கே தாவீதுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண்ணை போல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சபை, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசி இன்னும் கர்த்தர் கிடைக்கல. கிடைச்சா நிச்சயம் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒருத்தன் கிடைச்சா போதும் திறப்பின் வாசலை நிற்கிறதுக்கு, கர்த்தர் செஞ்சிருவார் காரியத்தை. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சபை அப்படி இருக்குதா? ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அவர் எதிர்பார்க்கிறபடி நீங்க இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நீங்க எப்படி இருந்தாலும் அவர் ஏத்துக்க தயார். ஆனால் அவர் வேலையை செய்வதற்கு உங்களுக்கு சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நேற்று நானும் பாஸ்டரும் முந்தா நேற்று பேசிட்டு இருந்தோம். பேசும்போது ஒரு காரியத்தை பேசும்போது நாங்கள் ஏற்கனவே பேசின ஒரு விஷயத்தை பற்றி திரும்பி பேசணும். என்னன்னா, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், மாற்றுக்கிறதே கிடையாது. காட் சோ லவ் த வேர்ல்ட், எல்லாரையும் நேசிக்கிறார். அதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் நம்புகிறாரா? நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை, நம்புறாரா? அதான் இங்க முக்கியம். 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எல்லாரையும் அவர் தான் விடுதலையாக்கினார். எல்லாருக்காகவும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் நம்பினது ஒரே ஒரு மனுஷனைத்தான். அவங்கிட்ட தான் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார், அவங்கிட்ட தான் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். 12 சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா அவர் நம்பி தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறது ஒரே ஒரு சீஷங்கிட்ட தான். அதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு தன்னுடைய எழுப்புதலுக்கு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனா நம்பி ஒப்படைப்பதற்கு ஒரு திருச்சபையை தேடுகிறார், ஒரு ஊழியனை தேடுகிறார்.